நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க. அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது அலை 100 நாள் வேலை பெற்றணுமா, அதை ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா, அதற்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க. பாஜக காரன் வருவான், பாஜக காரன் அதிமுக காரன் ஒன்னா வருவான். அப்ப வரும்போது நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. சரியா? நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன சொன்னாரு? முதல் கையெழுத்து 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து போட்டார். மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் கொடுத்தாரா இல்லையா? இப்போ மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, பயன்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். இன்னும் சொல்ல போனா நம்ம இளைஞர்கள் நம்ம மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். ஆண்கள் மகளிர்கிட்ட கத்துக்கணும். அதாவது ஒரு திட்டத்தை அரசு உறுதிப்படுத்துச்சுன்னா, அமல்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். ஏன்னா இப்ப அவங்க தான் பஸ் ஓனர்ஸ். எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க இந்த 3 வருஷத்துல? 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை கோடி? 460 கோடி. இதை நான் நகைச்சுவையா சொல்லலாமா? இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை எத்தனை பேர் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த அரசினுடைய வெற்றி. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்ப இந்த திட்டத்தை தான் பக்கத்து மாநிலங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்ற, இப்போ அந்த பஸ் பிங்க் பஸ் இருக்குல்ல, அதை யாரு இப்ப தாய்மார்கள் பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்ல. செல்லமா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெண்கள் இடத்துல மக்கள் இடத்துல போய் சென்றடைஞ்சிருக்கு. அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இந்த திட்டத்தோட பேர் புதுமை பெண் திட்டம். இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்திற்கு, இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க. ஒரு காலத்துல பெண்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா. பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது. பெண்கள் யார்கிட்ட பேசக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணியறதுக்கு தடை. இதையெல்லாம் உடைச்சதுதான் சமூக நீதி இயக்கம், திராவிடர் கழகம். இதையெல்லாம் தட்டி கேட்டவர் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களும். பெண்கள் படிக்கணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள், பெண்கள் தன்னுடைய வேலைக்கு போகணும், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அறிமுகப்படுத்தினது தான் புதுமை பெண் திட்டம். அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் 1000 ரூபாய் வைக்கப்படும், வரவு வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த 2-3 வருஷத்துல 3 லட்சம் பெண்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, காலேஜ் போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ தலைவர் பார்த்தாரு, என்னடா இது ஆண்களை விட பெண்கள் அதிகமா காலேஜுக்கு போறாங்கன்னு இந்த வருஷம் தலைவர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டார். எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி இந்த வருஷத்துல இருந்து ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். ஆண்களும் பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா 1000 ரூபாய் அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மேல கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இதுவும் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இவர்களே மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு ARD உதயசூரியன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு எல்லாபுரம் மூர்த்தி அவர்களே, நகர கழக செயலாளர் திரு G ரவி அவர்களே, மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சுகுமாரன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு MSK ரமேஷ்ராஜ் அவர்களே, மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய செயலாளர்